Hello friends, welcome back to our Gaandhakannazhagi channel. So, இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். So, வாங்க வீடியோக்குள்ள போலாம். போமா. So, மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி நான் ஸ்கின் கேர் எல்லாமே பண்ணிட்டேன். நான் அதெல்லாம் இந்த வீடியோல காட்டல உங்களுக்கு. ஜஸ்ட் மேக்கப் மட்டும் தான் நான் காட்ட போறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா இப்போ ஒரு சீரம் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். தென் நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 to half an hour வரைக்குமாச்சும் நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அது வந்து ஃபுல்லாக ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகுற வரைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ப்ரைமர் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் ஐ மேக்கப் வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து கொஞ்சம் செட் ஆகட்டும். ஆகிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம் வந்து போட்டுட்டேன் முன்னாடியே. ஏன்னா நம்ம வந்து மேட் லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து லிப்புக்கு வந்து ஒரு லிப் பாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து ஐ ப்ரைமர் தான். அதுக்கு வந்து நான் ஸ்டே குக்கிலேருந்து எடுத்துருக்கிறேன் ஐலிட் ப்ரைமர். ஸோ இது வந்து ஐஷேடோ வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு இதை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து ஸ்டே குயிக்கிலேருந்து லூஸ் பவுடர் எடுத்துருக்கிறேன் இங்கே வந்து செட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஐஸ் மேலே போடுறதுனால இந்த சின்ன ப்ரஷ் தான் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஒரு கன்சீலர் எடுத்துருக்கிறேன். என் ஸ்கின்ல இருந்து ஒரு லைட்டர் ஷேட் தான் இது. ஸோ இது வந்து நான் மேலே அப்ளை பண்ணுறேன். ஸோ இதையும் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். ஸோ ஏன் செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த லைன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா கண்ணுக்கு மேலே, அதில் வந்துட்டு ப்ராடக்ட் வந்து நிற்கும். அது வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து பவுடரை வச்சு செட் பண்ணுறோம். அந்த ஃபவுண்டேஷன் அங்கேயே இருக்கிறதுக்காக தான். ஸோ பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ப்ரைட்டாக ஒயிட்டாக இருக்கும். பட் நம்ம ஐஷேடோ போடும்போது இது வந்து கரெக்டாகிடும். ஸோ ஐஷேடோக்கு வந்து நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட விங்கி அப்படிங்கிற அந்த பேலட் தான் எடுக்கிறேன். 36 கலர்ஸ் இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பிகினர்ஸ் இல்லை ஐஷேடோ வந்து போட பிடிக்கும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எல்லா கலர்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இதில் நான் இந்த ஒரு கலர் இருக்கு இல்லையா, இதுதான் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பேஸுக்காக இந்த க்ரீஸ்லாம் போடுறதுக்காக நான் இந்த ஒரு கலர் எடுக்கிறேன். அண்ட் ரொம்ப டார்க்காகவும் போடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, ரொம்ப டார்க்காக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அண்ட் டார்க்காக போட்டிங்க இன்கேஸ் தெரியாமல் நிறைய கலர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நல்லா அப்படி பிளெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கலர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்மட்ஜ் ஆகி கொஞ்சம் லைட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே வந்துட்டு ஒரு லைன் மாதிரி நான் ஒரு க்ரீஸ் மாதிரி கொடுத்துருக்கேன்னா, ஸோ உங்களுக்கு இந்த இதுக்கும் வந்து ஒரு டெஃபினேஷன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நான் இங்கே வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இதை விட இது கொஞ்சம் லைட்டாக இருக்கா. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு ஸோ பிளெண்ட் பண்ணிக்கணும் நல்லா. ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம க்ரீஸ்க்கு வந்து இந்த பெரிய ப்ரஷ் எடுத்துக்கிட்டோம். இப்போ உள்ளெல்லாம் நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நான் இந்த ஒரு ஸ்மால் ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது. அடுத்து வந்து நான் இது சூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் டார்க்கானது இங்கே அவுட்டரில் போடுறதுக்காக. ஸோ அடுத்து வந்து நான் இங்கே வந்துட்டு ஒரு க்ரீஸ் கட் வந்து கொடுக்க போகிறேன் கன்சீலர் வச்சுட்டு.
ஸோ ஆஃப் வரைக்கும் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இங்கே வந்து நான் ஷிம்மர் கலர்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் இந்த கலர் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ப்ரஷில் வந்து பேஸை கொடுத்துட்டு தென் நான் வந்து பிக்மெண்டேஷனுக்காக நான் கையில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இந்த லைன் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கன்சீலர் எடுத்துகிட்டு சென்டரில் இப்படி ஜிக்ஸாகாக பண்ணுறேன். இந்த மாதிரி போடுறேன். போட்டுட்டு திரும்ப நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த லைன்ஸ் தெரியாது பாருங்கள். ஸோ திரும்ப இந்த குட்டி ப்ரஷ் வச்சுட்டு இந்த ஒரு பிளாக் இருக்கு இல்லையா, இதை வந்து என் அவுட்டர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து இந்த ஒரு லைட்டர் ஷேட் எடுத்து நான் அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தால் சொல்கிறேன். ஸோ இது வந்து சென்டரில் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதே மாதிரி இங்கே முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஐஷேடோ வந்து முடிச்சிட்டேன். இப்போ கீழே வந்து ஃபாலோ சேனலில் வந்து நான் ரப் பண்ணிக்கிறேன். ஸோ அண்டர் ஐஸில் எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கனால நான் இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கையிலே வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த லைன்ஸ்லலாம் போய் நிற்கும், அதுக்காக தான். ஸோ அதுக்கு நான் இதை வந்து ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன், ஏன்னா அங்கேயே நிற்கிறதுக்காக. தென் நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா இப்படி இருக்கும்போது நமக்கு அந்த லைன்ஸ் வந்து சுருங்கி தானே இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அதுலேயே பண்ணிங்கன்னா அந்த பவுடரும் அதுலேயே தான் நிற்கும். ஸோ நான் வீடியோ வந்து ஆன் பண்ணாமல் இதை காமிச்சிட்டேன். ஸோ நான் என்ன அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெப்லைனோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர் ஷேட் வந்து 144 கேரமல் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். வந்து ஃபுல் கவரேஜ்லாம் எதுவுமே அப்ளை பண்ணலை, ஜஸ்ட் ஒரு பேஸ் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிம்பிள்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதே மாதிரி நான் இங்கேயும் வந்து அப்ளை பண்ணுறேன். தென் பேலன்ஸ் இருக்க இடத்துலலாம் நான் போடுறேன். ஸோ அடுத்து வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன் இங்கே, ஏன்னா எனக்கு இங்கே வந்து ஆயில் நல்லா செக்ரிகேட் ஆகும், அதுக்காக தான். ஸோ நான் அப்படியே விடலை, நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே அதை வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். தென் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு ஃபுல் பவுடர் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே நான் ஸ்டே குவிக்கிலேருந்து தான் எடுத்துருக்கிறேன். அண்ட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் டேப் பண்ணிவிடுங்க. ஸோ பேலன்ஸ் லைட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இப்படி டஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அடுத்து வந்து ஐப்ரோ பண்ணணும். ஐப்ரோக்கு வந்து நான் இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் தனித்தனி ப்ராடக்ட் வேணும்னு அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் ப்ளஷ் வேணாலும் இந்த கலர்லாம் எடுக்கலாம், சூப்பராக இருக்கும்.
ஸோ எல்லாம் முடிச்சுட்டு பேலன்ஸ் கொஞ்சமாக இருக்கும் இல்லையா, அதுதான் நீங்கள் வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லைன் மாதிரி கொண்டு வரணும். ஸோ இந்த ஐப்ரோக்கும் இந்த ஐப்ரோக்கும் பாருங்கள், ஐப்ரோஸ் வரைஞ்சாவே உங்களுக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ நான் இதே மாதிரி இங்கேயும் போட்டு அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்து வந்து ஜெல் லைனர் தான் நான் போட போகிறேன். ஸோ பர்பிளோட ஜெல் லைனர் தான் எடுக்கிறேன். இதுதான் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ தனியாக ஒரு ப்ரஷ் வேண்டாம், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கிறனால தான். ஸோ இது க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம கையில் எடுத்து அப்ளை பண்ண இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஐலைனர் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லிப் லைனர் வந்து போட போகிறேன், லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ லிப் லைனருக்கு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெப்லைனோட சூப்பர் ஸ்டேயிங் கிரையான் இந்த லிப்ஸ்டிக் தான். ஸோ லிப்ஸ்டிக்கும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதை விட கொஞ்சம் லைட்டர் ஷேட் தான் பார்த்தேன், பட் இது ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ சென்டரில் வந்துட்டு ஒரு லைட்டர் ஷேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மெப்லைனோட சூப்பர் ஸ்டே மேட் இங்க் இந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்து எடுத்துருக்கிறேன். ஷேட் வந்து 210 வெர்சலைட், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லிப் ஷேட் வந்து இது. ஸோ ஜஸ்ட் சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு கையாலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பவுடர் வச்சு மறுபடியும் செட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மஸ்காரா மட்டும் நான் எப்போவுமே மறந்துடுவேன். ஸோ மறுபடியும் மஸ்காரா இப்போ அப்ளை பண்ணணும், அதுக்காக நான் கேர்ள் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். தென் மஸ்காராக்கு வந்து நான் மெப்லைனோட லைட் சென்சேஷனல் மஸ்காரா தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மஸ்காரா தான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் வந்துட்டு நீங்கள் நிறைய மஸ்காராஸ் வாங்கி வைக்கணும், நிறைய பேலட்ஸ் வாங்கி வைக்கணும், நிறைய ஃபவுண்டேஷன் வாங்கி வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஒன்று வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் அது காலியாகிற வரைக்கும் அதுவே யூஸ் பண்ணலாம்.
ஸோ மஸ்காரா அப்ளை பண்ண பிறகு எனக்கு இந்த வாட்டி ஐலாஷ் வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த ஐலாஷ் தான் வைக்கலான்னு இருக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு நான் இது என்ன ஏதுன்னு எதுவும் சொல்லலை. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வேணால் இதை சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் இது வந்து ட்ரை பண்ணுறேன் நான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருந்துச்சு நான் வாங்கும்போது. ஸோ உங்களுக்கு வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோட்டோஸ் தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இதை வைக்கிறேன். அண்ட் நான் க்ளூ வந்து பார்க்காம வாங்கிட்டேன். ஆக்சுவலாக நான் பிளாக் தான் வாங்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து இந்த ஒரு ஒயிட் தான் கிடச்சிது. ஸோ ஒயிட் வாங்குறீங்க அப்படின்னா பார்த்து அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிளாக் வாங்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு, செமி ட்ரை ஆன பிறகு நம்ம ஊட்டணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸ்கின்னோட வந்து எல்லாமே இதுவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எல்லாமே பிரைட்டாக தெரியும். பட் நம்ம ஸ்கின்னோட கொஞ்சம் பிரைட்டாக போடும்போது தான் நமக்கு டைம் ஆகும் இல்லையா ஒரு மேக்கப் முடிக்க. ஸோ அப்போ வந்து எல்லாமே நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ஃபுல்லாக என்ன சொல்லுவோம், அந்த நம்மளோட ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அமைஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் மேக்கப் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோட 2021 பொங்கல் மேக்கப் லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு லுக் தான். நார்மல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுவோமோ அதுதான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி மேக்கப் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். பேன் பண்ணி வந்தோம்னா இப்படி பண்ற எவ்வளவு நல்ல